திண்டிவனத்தில் அரசு வழக்கறிஞர் பணிக்கு பணம் கேட்டு கொடுக்காததால் தனக்கு பணி வழங்கவில்லை என கூறி பணம் கேட்ட ஆடியோவை தாவேக நிர்வாகி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். திண்டிவனம் நகர தாவேக சட்ட ஆலோசகராக உள்ள வழக்கறிஞர் ராஜசேகரன் அரசு வழக்கறிஞர் பணிக்கு விண்ணப்பித்துள்ளார். தொடர்ந்து திண்டிவனம் நகர செயலாளராக உள்ள மணி அரசு வழக்கறிஞர் பணிக்கு மாவட்ட செயலாளர் சிபாரிசு செய்ய 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான ஆடியோவையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். நான் ஆல்ரெடி அவர் 55 நாள் கொடுத்துருக்கான்னு சொன்னேன். எல்லாருமே இதுக்கு தான் போயிட் பண்றாங்க. எல்லாருமே அவருக்கு காசு யோசிப்பாரு. இவர் ஒரு ரெஃபர் தான் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம கொடுக்கணும். நீங்க அப்புறம் கூட மாவட்ட உனக்கு இல்லடா, மாவட்ட செயலர் ஒரு 50 ரூபா போய் சேரட்டும். ஆனா ரெடி பண்ணிக்கோ. ஆனா ஒரு ரூபா 2 ரூபா தரேன், 50 ரூபா கொடுத்துட்டு எவ்வளவு எதிர்பார்ப்பா? 2 ரூபா கொடுத்தா தான் இருக்கும். அவ்வளவு சம்பாதிக்க முடியாதுடா. நீ வரடா, மாசமே 30,000 சம்பளம். அதுல போனா கூட கவர்மெண்ட் 5 வருஷம் இருக்குடா. அடுத்த தவணை நம்பதான். சரி ரைட்டு, ஒரு வாரம் முடிக்க மாட்டியா? கட்சியில் இல்லாத திமுக, அதிமுக, பாமகவை சேர்ந்தவர்களுக்கும் அரசு வழக்கறிஞர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ராஜசேகரன், தற்போது அரசு வழக்கறிஞர்களாக இருப்பவர்களிடமும் பணம் பெற்றுக்கொண்டு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வழக்கறிஞருக்கு தாக்கல் செய்தாங்க எல்லாரும். நானும் எங்கள் மாவட்ட சக்திவேல் அவரை போய் நேரில் மீட் பண்ணோம். யார் மூலிமானா, என்னுடைய நண்பர், ஒரே கிளாஸ்மேட்டு, யூத் மணி நகர செயலாளர், 2 பேரும் போய் பார்த்தோம். பார்த்தா பிறகு அவர் என்ன சொன்னார்னா, நான் முறையான ஆவணத்தை எல்லாத்தையும் கொடுத்தவனே மணிக்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எடுத்து போன பெட்டிஷனை மணிக்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு சக்திவேல் மாவட்ட செயலாளர். நகர செயலாளர் மணி என் நம்பருக்கு தொடர்பு பண்ணிட்டு 2 லட்ச ரூபா கொடு பணம் அமௌண்ட்டு, மாவட்டத்துக்கு டேரெக்டாக கொடு, நான் உனக்காக பண்ணேன், எனக்கு பண்ணியா, ஒரு 500 ரூபா ஜிபே பண்ணி கேட்டார். 500 ரூபா ஜிபே பண்ணோம். அந்த போஸ்டிங் போடுற ஆளுங்க டிஎம்கே, பிஎம்கே, 2வது ஏடிஎம்கே, இவங்க ஆள் போஸ்டிங் போட்டிருக்காங்க. அவங்கள சக வழக்கறிஞர் தான். இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி போட்டாங்க, எந்த கட்சியிலும் தாவேக்கால ஒரு உறுப்பினரே இல்லை.